உணர்வின் மூலம் மனிதர்கள் காம ஆசையை எப்படி அனுபவிக்கின்றோம்? பொன் பொருள் இருப்பவர்களை பார்த்தால் இல்லாதவர்கள் மனதில் நம்மிடம் இல்லையே, அவர்களிடம் இருந்து எடுத்துக்கொண்டால் நாமும் அதுபோல் வாழலாமே, வாழ வழி இல்லையே, திருடாமல் நினைப்பதும் தவறுதானே. அப்படி நினைத்து கொண்டே இருந்தால் மூளையில் பதிவு ஆகி திருட வைத்துவிடும். அப்படி என்றால் நினைப்பதும் தவறுதானே. அதுபோலதான் காம ஆசை. இறைவன் இதை போன்று உணர்த்துகின்றார். எப்படி அனுபவிக்கின்றோம்? இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அனைவரும் தூங்கிவிட்ட பிறகு விளக்கை அணைத்து விட்டு கதவை சாத்தி சத்தம் இல்லாமல் யாராவது விழித்து கொள்ளப் போகிறார்களோ பயந்து விழித்து விட்டால் இங்கு தாண்டா இருந்தார்கள், எங்கே சென்றார்கள், இரவு நேரத்தில் அனைத்தும் போய்விடுமே. இப்படி காமத்தை அனுபவிக்க வைக்கின்றார் கடவுள். என்றாவது உணர்ந்துள்ளோமா? இவர்கள் காம ஆசையை அனுபவித்து கொள்ள வேண்டும் என்று சேர்த்து வைக்கின்றார்கள். அப்படி இருந்தும் சுதந்திரமாக அனுபவிக்க முடிகிறதா? இதன் மாதிரி மனதை யாரால் உருவாக்க முடியும்? மனிதர்களுக்கு மட்டும் ஏன் இந்த மனநிலை இறைவன் கொடுத்தார்? அதிலிருந்து நம் மனதை வெளியே கொண்டு வர முடியுமா? இதை யார் தடுப்பது என்றாவது சிந்தித்தோமா? இதிலிருந்து என்ன தெரிகிறது? காம ஆசையிலிருந்து மனிதர்கள் விலக வேண்டும். குறைந்த நேரத்தில் அனுபவிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு மட்டும் 1-2 குழந்தை மட்டும் விஞ்ஞானத்தின் மூலம் தடுத்து கொள்ளக்கூடாது. ஆசைகளை அடக்கி இனப்பெருக்கத்தை தடுக்க வேண்டும். மக்கள் தொகை அதிகமாகிவிட்டால் யாராலும் வாழ முடியாது. மற்ற உயிரினங்களை எல்லாம் இனப்பெருக்கத்தையும் எண்ணிக்கையும் இயற்கையின் மூலம் தடுக்கின்றார். ஒன்றோடு ஒன்று சாப்பிடுகிறது. அதன் மூலம் இனப்பெருக்கத்தையும் எண்ணிக்கையும் இறைவன் தடுக்கின்றார். அப்போதுதான் அனைத்தும் சரியாக இருக்கும். இல்லை என்றால் யாராலும் வாழ முடியாது. மனிதர்களுக்கு அனைத்து உணர்வுகளையும் கொடுத்துள்ளார். உயிரினங்கள் பாதிக்காத வகையில் பாதுகாத்து கொள்கின்றோம். இறப்பை எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவும் தடுத்து கொள்ளும் உணர்வு. அப்படி என்றால் மனிதர்களின் மக்கள் தொகையை எதன் மூலம் இறைவன் கட்டுப்படுத்துகின்றார்? காம ஆசையில் இருந்து விலகினால் இனப்பெருக்கும் எண்ணிக்கை இருக்குமா? அதன் மூலம்தான் மனிதர்களின் இனப்பெருக்கத்தை எண்ணிக்கையை இறைவன் தடுக்கின்றார். சிந்திக்க தெரியாத விஞ்ஞானிகள் நிறைய உள்ளது. விஞ்ஞானிகளின் சிந்தனை எப்படி என்று என் கருத்தில் அவர்களுக்கு சிந்திக்க வைப்பேன். இன்று இறைவன் கொடுத்த உணர்வை அணு அளவும் சிந்திக்கின்ற தன்மை யாருக்கும் இல்லை. ஆட்சி செய்பவர்கள்தான் இதை உணர்த்த வேண்டும். மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள். தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்து